ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரத்த அளவு எப்படி அதிகரிக்கிறது, அதுக்கு என்னென்ன உணவுகள்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நமக்கு ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் மோசமான வாழ்க்கை முறை பல நோய்களை ஏற்படுத்தும். நீண்ட நேரம் சரியாக சாப்பிடாமல் இருப்பதும் நம்மளுக்கு ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை பின்பற்றாமல் இருப்பதும் தான் உடலில் இரத்த சோகையை உண்டாக்கும். உடலில் ரத்தம் இல்லாமல் இருந்தால் சோர்வு, பலவீனம், எரிச்சல், தலைவலி மற்றும் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும். அதனால் நம்மளுக்கு இரத்தத்தை நம்ம எப்படி அதிகரிச்சுக்கலாம், இந்த நோய்களில் இருந்து நம்ம எப்படி விலகி இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதனால் நம்மளுக்கு அன்றாட பணிகள் மேற்கொள்வதில் சிரமம் ஏற்படுது. பலர் உடலில் ரத்தம் அதிகரிக்க டானிக் சாப்பிடுவாங்க, மருந்துகள் சாப்பிடுவாங்க. அதனால் கூட அது ரத்தம் அதிகரிக்காது. அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இயற்கையான முறைகளில் நம்ம உணவு வகைகளில் நம்ம எடுத்துக்கிட்டால் தான் நம்மளுக்கு ரத்தம் அதிகரிக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீட்ரூட் சாப்பிட்ணும். பீட்ரூட் நம்ம எடுத்துக்கிட்டதுனால நம்மளுக்கு ரத்தத்தோட அளவு அதிகரிக்கும். அதில் என்னென்ன ஊட்டச்சத்து இருக்குன்னா, அதில் சோடியம், பொட்டாசியம், நார்ச்சத்து, புரதம் மற்றும் வைட்டமின் சி போன்ற வகையான ஊட்டச்சத்துக்கள் பீட்ரூட்டில் அதிகமாக இருக்குது. இதனால் நம்மளுக்கு செரிமான அமைப்பு வலுப்படுவதோட எடையும் நம்மளுக்கு கட்டுக்குள்ளே இருக்கும். இது சில பேர் பீட்ரூட்டை ஜூஸாக எனக்கு குடிக்க பிடிக்காது, அதனால் நாங்கள் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூட்டு வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் சமையல் பண்ணி உங்கள் சாப்பாட்டோட கூட நீங்கள் பீட்ரூட்டை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பீட்ரூட்டை சாப்பிட்றதுனாலே உங்களுக்கு ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கும். அதனால் நீங்கள் எப்படி உங்களுக்கு இஷ்டமாக இருக்கோ அப்படி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சோயா பீன்ஸ்லேயும் ரத்தத்தை அதிகரிக்கக்கூடிய சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இரும்பு, ஃபோலேட் மற்றும் வைட்டமின் சி ஆகிய சத்துக்கள் இதில் காணப்படுது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை நம்மளுக்கு வலுப்படுத்துது. உடலில் உள்ள ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு உணவாக இருக்குது. அதனால் நீங்கள் சோயா பீன்ஸில் உங்களுக்கு என்னென்ன ஐட்டங்கள் தேவையோ அதை செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. இதனாலே உங்களுக்கு ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீன்ஸ்லேயும் உங்களுக்கு ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு ஒரு அதிகப்படியான சத்துக்கள் நிறைஞ்ச உணவாக இருக்குது. அதனால் இது இரத்த அணுக்களை உடலில் புதுசாகவே உருவாக்கி நம்மளுக்கு ஹீமோகுளோபின் அளவு அதிகப்படுத்துது. இதில் புரதம், ஃபோலேட், நார்ச்சத்து மற்றும் இரும்பு சத்து இதில் அதிகமாக இருக்குது. இதனால் நம்மளுக்கு எலும்புகளும் நல்லா வலிமையாக இருக்கும். அதனால் நீங்கள் பீன்ஸையும் அதிகமாக நீங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பால் பொருட்களில் நம்மளுக்கு அதிகமான சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்கும். இதனால் நம்மளுக்கு ரத்தமும் அதிகரிக்கிறதுக்கு நம்ம உடலில் நன்மை நிறைய தரும். கால்சியம் இதில் அதிகமாக இருக்குது. இதயத்தையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிடும். எலும்புகள் வலுவடையும். பால் பொருட்கள் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் சாப்பிட்லான்னு பார்த்திங்கன்னா, பாலாக நீங்கள் காய்ச்சி சாப்பிட்லாம். தயிர் நீங்கள் சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிட்லாம். நெய் சாப்பிட்லாம், பன்னீர் சாப்பிட்லாம், வெண்ணெய் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பால் ஐட்டங்களில் என்னென்ன உணவுகள்லாம் இருக்கோ இது எல்லாமே நீங்கள் சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிடுங்க. சில பேருக்கு நெய் பிடிக்காது, சில பேருக்கு தயிர் சாப்பிட பிடிக்காது. அப்படி இருக்கிறவங்க பாலாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஐட்டங்களாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இதோட பலன்கள் எல்லாமே நம்ம உடலில் கண்டிப்பாக ரத்தத்தை அதிகரிக்கும். அதோட எலும்புகளையும் நல்லா வலுவடைய செய்யும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலான்னு பார்த்திங்கன்னா கேரட்டில் ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு ஒரு சிறந்த உணவுன்னு நம்ம சொல்லலாம். கேரட்டை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாலே நம்ம உடம்புல இரும்பு சத்து அதிகரிக்கும். கேரட்டு ஜூஸ் நீங்கள் குடிக்கலாம். கேரட்டு ஜூஸாகவும் சாப்பிடுங்க. ஜூஸாக சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. ரத்தத்தோட அளவு அதிகரிக்கும். அதுக்கப்புறம் பல நோய்களை தடுக்கக்கூடிய சக்தியும் இந்த கேரட்டில் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் ரெகுலராக வாரத்துக்கு ஒரு 2 டைம்ஸ் நீங்கள் கேரட் ஜூஸாக குடிங்க. இல்லைன்னா சாப்பாட்டில் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதனாலையும்
உங்களுக்கு ஹீமோகுளோபின் அளவு வந்து அதிகரிக்கும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாதுளை வந்து இரத்தத்தை வந்து மேம்படுத்தும் பழம். இதில் வந்து ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து மற்றும் நைட்ரேட்டுகள் வந்து காணப்படுது. இது வந்து இரத்தத்தை வந்து அதிகரிப்பதோட மாதுளை இரத்த ஓட்டத்தையும் வந்து மேம்படுத்தும். இதனால் வந்து நம்மளுக்கு உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இதில் இரும்பு, நார்ச்சத்து, பொட்டாசியம் மற்றும் வைட்டமின் சி என பல வகையான சத்துக்கள் வந்து இருக்குது. நீங்கள் மாதுளையை வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் உடச்சி அப்படியே கூடனாலும் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சாறு எடுத்து நீங்கள் ஜூஸாகவும் நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் நீங்கள் ஜூஸாக சாப்பிடும்போது அதில் உள்ள அந்த சக்கை அது எல்லாமே கொஞ்சம் வெளியில் போயிடும். ஆனால் நீங்கள் பழமாகவே நீங்கள் உடச்சி அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா அதில் இன்னும் சத்துக்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெகுலராக மாதுளை சாப்பிடுங்க. இதுலேயும் ஆரோக்கியமான அதிகமான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிட்ரஸ் பழங்கள்னால் நம்மளுக்கு இரத்தத்தை அதிகரிப்பதோட நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து அதிகரிக்கும். சிட்ரஸ் பழம்னா என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கிவி பழம், ஸ்ட்ராபெரி, நெக்ஸ்ட்டு எலுமிச்சை, ஆரஞ்சு, இந்த மாதிரி பழங்கள் எல்லாமே சிட்ரஸ் பழங்கள் தான். இதை வந்து நீங்கள் சாறாகவும் சாப்பிட்லாம், இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம். ஆரஞ்சு பழம்லாம் அப்படியே நீங்கள் உடச்சி சாப்பிட்டுக்கலாம், சாறு எடுத்தும் குடிக்கலாம். உங்களுக்கு எப்படி எப்படி இஷ்டமாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. சிட்ரஸ் பழங்கள்னாலே நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும், ஹீமோகுளோபினும் நம்மளுக்கு அதிகரிக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து ரத்தத்தை அதிகரிக்கக்கூடிய தன்மை வந்து இருக்குது. அதில் சோடியம், பொட்டாசியம் மற்றும் துத்தநாகம் போன்ற பல வகையான ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்சி இருக்குது. இது வந்து இரத்தத்தை அதிகரிப்பதோட இரத்த நாளங்களையும் வந்து தளர்த்து விடும். அதனால் நீங்கள் வந்து பூண்டும் அதிகமாக சாப்பிட்டுக்கோங்க. இதில் உள்ள நான் சொன்ன உணவுகளில் எல்லாமே நீங்கள் சாப்பிடணும் அப்போ தான் உங்களுக்கு ரத்தம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது இல்லை. ரத்தம் அதிகரிக்கிறதுக்குமே நிறைய உணவுகள் இருக்குது, அதை தான் நான் சொல்லியிருக்கேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சது எது இருக்கோ அதை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டாலே உங்களுக்கு ரத்தம் வந்து அதிகரிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.